என்னடா இவன் திடீர்னு எங்கேயோ நடந்துன்னுக்கிறான் தானே பார்க்குறீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க. நீங்கள் வேறு எப்பயும் போல் இந்த கடைசி மினிட்டில் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வர்றது ஒரு வழக்கமாகவே போயிடுச்சு. துபாய் ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறேன், இந்தியா போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து அழகாக இந்த வீடியோவை சூப்பராக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே எடுக்கணும், பேக் பண்ணுறதுலேருந்து அந்த பேக் பண்ணுற ஷார்ட்ஸு என்னென்ன வாங்கினேன்னு காமிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்றுமே நடக்கல. கட்சி நேரத்தில் அள்ளி போட்டுட்டு மூட்டையை கட்டின்னு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டைமிங் வந்து அந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் வரை போயிட்டு வந்தேன்னா கரெக்டாக இருந்தது. இப்போது துபாய் ஏர்போர்ட்டு டெர்மினல் 3ல் இருக்கேன். தயவு செஞ்சு ஏர்போர்ட்டில் வந்து கரன்சி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. கூகுள் ரேட்டே 25.5 26 அந்த மாதிரி இருக்குது. இங்கே அநியாயத்துக்குன்னு 21ன்றாங்க. சரி, கையில் ஒரு 100 திரம்ஸ் இருக்குது, மாற்றி 500 வச்சுக்கலாம், இன்கேஸ் எதாவது டேக்ஸிக்கு எதாவது செலவாகும் அப்படின்ற மாதிரி பார்த்தா அநியாயம் பண்ணுறாங்க இவனுங்க. 9 மணிக்கு ஃப்ளைட் டேக் ஆஃபு, மணி இப்போ 7:30 ஆகுது. 8 மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளைட்டில் ஏறிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ளைட் ஏறுறேன்னா ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஒரு 2:30க்கு சென்னை ரீச் ஆவேன். பாண்டி ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6:30 ஆகிடும். என்ன ஆகிடுச்சு, இப்போது இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, இன்றைக்கி அட்மிஷன் போட்டாங்க, நாளைக்கு டெலிவரி. நான் போகிறதுக்கும் பாப்பா டெலிவரி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படியே அந்த ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் போகிற மாதிரி இருக்குதா, மாதிரி அப்படியே நர்வஸாகவும் இருக்குது, அதே மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஆனால் நல்லபடியாக நடந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அது போதும். ஃப்ளைட்டு போர்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டு ஃபுல்லு. பக்கத்தில் ஏதாவது சீட்டு வேக்கண்ட் ஆகும் பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அதுவும் வேறு எனக்கு ரக்க மேலே வேறு சீட்டு கிடச்சிருக்குதா, வெறுப்பாக இருக்குது. ரொம்ப நேரமாக என்ன படம் பார்க்குறதுன்னு தேடினே இருக்கிறேன். ஆனால் எல்லா படமும் பார்த்த மாதிரியே இருக்குதா, சரி அதை அப்படி தேடிட்டே இருக்கிறேன். இந்த படம் மட்டும் இன்னும் பார்க்கவே இல்லை. இந்த படத்தை தான் பார்க்கணும் இப்போது. இந்த படம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். நான் எங்கள் ஆஃபீஸில் விண்டோ சீட்டு புக் பண்ண சொல்லி கேட்டேன். அவங்களும் புக் பண்ணி கொடுத்தாங்க. எப்படி கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக ரக்க மேலே புக் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இதில் எங்கேருந்து நான் வியூவை காமிக்கிறது? நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அந்த டேக் ஆஃப், லேண்டிங்கு இதெல்லாம் காமிக்கலான்னு பார்த்தா நல்லா ரக்க மேலே உட்கார வச்சிட்டாங்க. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு டேக் ஆஃபு துபாயிலேருந்து, துபாய் டு இந்தியா. தூக்கம் நல்லா தூங்கிட்டேன். நல்லா பார்த்து தூங்கிட்டு போயிடுச்சேன். இன்னொரு 20 minutes எனக்கு லேண்ட் ஆகிறதுக்கு. இறங்கிட்டு பேசுகிறேன். அவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்து சிட்டியை பார்த்து சென்னை வந்துச்சு. காதில் அடைச்சிட்டு இருக்குது. இப்போ இங்கேருந்து திருப்பி பாண்டிக்கும் வேறு போகணும். ஒரு வழியாக லேண்ட் ஆகிட்டோம். பேக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி பாண்டி போக வேண்டியதான். ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணுறாப்புல. இப்போ எல்லாம் உடனே பாருங்கள், அச்சமலை ஓடு, டக்கு டக்குன்னு எல்லாம் ஏற்றிடுவாங்க. ரேட்டிங் கொடுத்துடலாமா எல்லாத்துக்கும்? நல்ல ஃப்ளைட்டு. ஏர்போர்ட்லேருந்து வரும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல, இருட்டாக இருந்தது. சரி ஓகே, அதை அப்படியே விட்டேன். சரி லைட்டாக விடிஞ்சுது, இங்கே பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ்லேருந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் மறந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வந்துட்டேன். இன்னும் லேபர் வார்டில் இருக்கா, அங்கே உள்ளே வந்து வீடியோலாம் அலௌட் இல்லை, அதெல்லாம் காமிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. ஸோ ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, அதே பக்கம் நர்வஸாகவும் இருக்குது. Several days later. Hi, இன்னைக்கு டே என்ன டேட்? இன்னைக்கு வந்து 24th ஜூலை. இன்னைக்கு 24th ஜூலை. நீங்கள் வந்து
16th ஜூலைல vlog வந்து ஸ்டார்ட் 17th ஜூலை காலையில் வரைக்கும் அந்த vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் ஆகி போயிடுச்சு. ஒரு வாரம் நான் நடுவில் எதுவுமே எடுக்கலை. அது என்னன்னா இவங்க என்னை பார்க்க வந்தப்போ நான் செம்ம பெயினில் இருந்தேன். ஸோ vlogல எடுக்க முடியல, வீடியோஸும் எடுக்க முடியல. ஸோ பெயினில் இருந்ததுனால அப்படியே இந்த டே போயிட்டு அன்னைக்கு 17th நைட்டு தான் வந்து பாப்பா பிறந்துச்சு. 17th மார்னிங் வந்தேன், 17th நைட்டு பாப்பா வந்துட்டா. அதனால வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படி டைட்டாக போச்சு. சிசேரியன் வேறு, சி செக்ஷன் பண்ணுமா. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு போச்சு டே. இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து 8th டே. 4 நாளைக்கு அப்புறம் 4 நாளாக ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே போயிட்டு வர்றது, அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனுன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து பிஸியாக போயிடுச்சா. சரி, அது எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாள் ஆகுது. இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக, நானும் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி இட்ஸ் a பேபி கேர்ள். அஃபிஷியலி மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. ஓகே, we are happy. We are happy. That's it. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.